எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிக்கமாந்த மகாதேசிகாய நமக. இப்போது இந்த அடைக்கல 10 இந்த வீடியோ செஷனில் நம்ம 6 பாசுரங்களை அனுபவிச்சிருக்கோம், சேவிச்சிருக்கோம். இந்த வீடியோ செஷனில் 7வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இது பேர் சகிருத பிரபத்தின் பேர். சகிருத பிரபத்தினா பெருமாளை ஒரு தடவை சரணாகதி ஆனால் போதுமா, ஒரே ஒரு தடவை பண்ணிட்டா போதும், அது நம்ம காலம் ஃபுல்லாக இருக்கும். அதாவது சில பேருக்கு டவுட் வரும், ஐயோ சரணாகதி பண்ணிட்டா நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோமோ அப்படின்னுட்டு. அதெல்லாம் கிடையாது. இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சரணாகதி. அதுக்கப்புறம் நீ பண்ணுற ஒவ்வொரு பெருமாள் அந்த நாமாக்கும் உன்னுடைய வட்டி ஆகிட்டே இருக்கும். நீ 80 வயசில் 90 வயசில் அப்படி செத்து போனால் கூட அப்போ நம்மளுடைய பேங்க் டெபாசிட்டு கிட்டத்தட்ட குரோர் கணக்கில் சேர்ந்துருக்கும். இதெல்லாம் நமக்கு போகிறதுக்கு புண்ணியங்களை சேர்க்கிற வழிகள். ஸோ சின்ன குழந்தை கூட சரணாகதி பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் பகவானை மட்டும்தான் ஸ்மரிக்கணும். இதுதான் சரணாகதியுடைய முக்கியமான தத்துவம். ஒரு முறை சரணாகதி பண்ணால் போதும். ஒரு முறை நம்ம சரணாகதி பண்ணும் பொழுது இதுக்கப்புறம் வர காலங்களில் நம்மளுடைய பேங்க் டெபாசிட் ஏறுற மாதிரி நம்ம போட்டால் ஏறும். அது மாதிரி பகவான் பேரை சொன்னால் ஏறும். அந்த மாதிரி ஏறிட்டே இருக்குமாம். அதான் ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நமோ நாராயணான்ன்றது. அதாவது என்னைக்கு வேணாலும் நம்ம போகலாம். அதாவது 80 வயசு 75 வயசு 88 வயசு எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு சரணாகதி பண்ணிட்டு பெருமாளுக்கு அன்னைக்கு நம்ம அவருடைய நாமாக்களை சொல்ல 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 நமக்கு இன்னும் புண்ணியம் சேரும். அதுதான் இதில் சொல்கிறா சகிருத பிரபத்தி. ஒரு முறை சரணாகதி பண்ணால் போதும். உமதடிகள் அடைகின்றேன் என்றே ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சேல் என கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. உமதடிகள் அடைகின்றேன் என்று, அதாவது உன்னருக்கு சரணாகதி உன்கிட்ட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கால் உரைத்தவரை ஒன் டைம் தான் சொன்னோம். ஒன் டைம் தான் நீயே எனக்கு அப்படின்னு சரணாகதி அமையாச்சு. அமையுமினி என்பவர் போல், அதாவது நீ ஒரு டைம் பண்ணிட்டா போதும், இனிமேல் நீ அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அஞ்சேல் என கரம் வைத்து, கவலைப்படாத, நான் இருக்க. மா சூச்ச அஞ்சேல் பெருமாளுடைய கையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மா சூச்ச சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா பாப்ப மோக்ஷ இச்சாமி மா சூச்சனா கவலைப்படாதே, நான் இருக்கேன் அப்படின்னுட்டு அஞ்சேல் என கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும், தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கறது இல்லாமல் உனக்கு சரணாகதியும் கொடுத்து வழங்கியும் தாம் விளங்கும். திருப்பி வழங்குறாராம். வரங்களை மேல வழங்கி தான் மிக விளங்கும். அந்த வரங்களை கொடுக்கறதாலேயே அவர் பிரம்மாண்டமா விஸ்வரூபத்தோட நிற்கிறாராம். அமைவுடைய அருளாளர், பூரணமாக இருப்பவர், அதாவது குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் அவர். அவர்கிட்ட எந்தவித விக்னங்களும் கிடையாது, எந்தவித குறைகளும் கிடையாது. அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே, அவருடைய பாத கமலங்களை நாம் அடைந்தேனே. அதாவது சகிருத பிரபத்தி ஒரு தடவை பண்ணா போதும். நமக்கு அஞ்சேலன கரம் வைப்பவர், ஐயோ பெருமான சரணாகதி பண்ணிட்டோமே, அவர் செய்வாரோ மாட்டாரோ, இதை பண்ணுவாரோ மாட்டாரோ, அதாவது பெருமாள் அவளை காப்பாற்றுவார். நம்ம கொஞ்சோண்டு முயற்சி பண்ணணும். அதில் நான் முயற்சியே பண்ண மாட்டேன், உட்காந்து இடத்தோட்டு நகர மாட்டேன், ஆனால் நான் நன்னா எனக்கு இந்த வேலை நடக்கணுன்றதை விட பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி உன்னுடைய கடமையை செய்யி, ஆனால் அதனுடைய பலன் 100% கிடைக்கும். இதுதான் இந்த பாசுரத்துடைய வியாக்கியானம். உமதடிகள் அடைகின்றேன் என்றென்றே ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சேல் என கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. இது 7வது பாசுரம். அடுத்த வீடியோ செஷனில் 8வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம், சேவிக்கலாம். இதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பட்டனை கொடுங்க. மிக்க நன்றி.